இந்த பெண்களுக்கு மற்ற மாநிலங்களை விட உயரிய பாதுகாப்பு கொடுத்த மாநிலம் மாநிலம் தான். முன்னாடிலாம் பீகார், உத்தரப்பிரதேசத்துல இது மாதிரி செயல்கள் அதிகமாக இருக்கு. காரணம் நம்ம கிட்ட இருக்கிற நிறைந்த போதை பழக்கம் தான். வெறும் திரவ போதை மட்டும் இல்லை, டாஸ்மார்க் இது மட்டும் இல்லை, அதுபோக கஞ்சாவின், கொக்கைன், இந்த மெத்தப்பட்டமின், இப்படி ஏகப்பட்ட போதை வகைகளை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு அதிகமாக பள்ளி, கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள் அங்கெல்லாம் விற்கப்படுறது தடுக்க முடியல, தடுக்கல. பல வடிவங்கள்ல ஊடுருவி அது நிக்குது. அது எல்லா குற்றச்செயலில் ஈடுபடுகிறவங்க 90 விழுக்காடு போதையில தான் இருக்காங்க. அதையே ஒரு காரணமா சொல்லவும் முடியல. ஏன்னா பள்ளி ஆசிரியர்கள் 4 பேர் சேர்ந்து 9ஆவது படிக்கிற ஒரு பிள்ளையை வன்முறை செய்து கற்பிணி ஆக்கியிருக்காங்கன்னா இது எங்க போய் சொல்றது? இந்த மனநிலையை போய் சொல்றது. மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு தங்கச்சியை 7-8 பேர் சேர்ந்து வன்முறை செஞ்சு இதெல்லாம் இது ஒரு என்ன மனநிலையில இந்த தவறுகள் நடக்குது? பள்ளியின் தாளாளரே ஒரு படிக்க வந்த பிள்ளையை பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காரு, அதை சித்திரவதை பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது ஆட்டோவில் போக முடியல, ட்ரெயினில் போக முடியல, எங்கேயுமே போக முடியல, பேருந்துல போக முடியல அப்படின்னா சுத்தமாகவே பாதுகாப்பற்ற சூழலுக்கு பெண்களுக்கு வந்துட்டு இது இந்த விசாரணை அந்த மாதிரி இதுகள்லாம் அது சரிப்பட்டு வரலை. கடும் சட்டம் வரணும்.